நிகழ்வுகள். எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வழக்கறிஞர் ஐயப்பன் அவர்கள் ஏழை எளிய பள்ளி மாணவர்களுக்கு மூவர்ண கொடி மற்றும் கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து மாணவர்களுக்கு வழங்கி வருகிறார். 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வழக்கறிஞர் ஐயப்பன் அவர்கள் ஏழை எளிய பள்ளி மாணவர்களுக்கு மூவர்ண கொடி மற்றும் கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து மாணவர்களுக்கு வழங்கி வருகிறார். 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வழக்கறிஞர் ஐயப்பன் அவர்கள் ஏழை எளிய பள்ளி மாணவர்களுக்கு மூவர்ண கொடி மற்றும் கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து மாணவர்களுக்கு வழங்கி வருகிறார். மேலும் மாணவர்கள் நன்கு படித்து வாழ்க்கையில் சாதனை படைக்க வேண்டும் எனவும் லஞ்சம் ஊழலை ஒழிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். மற்றும் மாணவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை மற்றும் நன்றிகளை வழக்கறிஞர் ஐயப்பன் தெரிவித்தார். நாட்டின் 78வது சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நாட்டின் 78வது சுதந்திர தின விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி வைத்து காவலர்கள், பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனைகள் படைத்த காவலர்கள், பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பதக்கங்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதனையடுத்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியும் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த கலைஞர்களின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சுதந்திர தின விழாவையொட்டி சட்டப்பேரவை வளாகம், ஆளுநர் மாளிகை, தலைமைச் செயலகம் உட்பட அனைத்து அரசு கட்டிடங்கள் மற்றும் தலைவர்களின் சிலை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தன. தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் இந்த வண்ணமயமான சுதந்திர தின விழாவை கண்டுகளித்தனர். புதுச்சேரி 78ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி ஃபெவிகால் சாம்பியன் கிளப் சார்பாக லெனின் வீதியில் உள்ள ராகவேந்திரா தச்சு தொழிலகத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பட்டேல் மரவாடியில் 50க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடும் விழாவும் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி 78ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு
புதுச்சேரி ஃபெவிகோல் சாம்பியன் கிளப் சார்பாக லெனின் வீதியில் உள்ள ராகவேந்திரா தச்சு தொழிலகத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பட்டேல் மரவாடியில் 50க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடும் விழாவும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஃபெவிகோல் நிறுவனத்தின் மேலாளர் திரு ஆர் பாலாஜி, திரு கே முனியப்பன் இவர்கள் தலைமையில் புதுச்சேரி ஃபெவிகோல் சாம்பியன் கிளப் தலைவர்கள் ஆனந்தன், சிவகுருநாதன் ஆகியோர் தலைமையில் ஏற்பாடு செய்திருந்தார்கள். மற்றும் நிர்வாகிகள் ரவி, சண்முகம், சரவணன், ஞானவேல், கல்வியா, வேலுசாமி, நடராஜன், சுந்தர், செல்வம் ஆகியோர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட தச்சு தொழிலாளர்கள் கலந்து கொண்டார்கள். மற்றும் ஃபெவிகோல் நிறுவனத்தில் உள்ள கே இனியவன் அவர்கள் நன்றியுரை கூறினார்கள். புதுச்சேரியில் இன்று 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி மாநில பொதுக்குழு உறுப்பினர் கி கண்ணதாசன் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். பிறகு இனிப்பு வழங்கி மக்களுடன் உரையாடல் செய்தார். புதுச்சேரி இன்று 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி மாநில பொதுக்குழு உறுப்பினர் கி கண்ணதாசன் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். பிறகு இனிப்புகள் வழங்கி மக்களுடன் உரையாடல் செய்தார். இன்று 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி தலைவர் உமாபதி, மூத்த தலைவர் இளங்கோவன் ஆகியோர் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினர். பிறகு குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இனிப்புகள், புத்தகம், பேனா போன்ற உபகரணங்களை வழங்கி தேசிய கீதம் பாடினார். இந்நிகழ்வில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கி கண்ணதாசன், மகளிர் அணி விஜயலட்சுமி, மாநில உறுப்பினர் பக்ரிசாமி மற்றும் பொதுமக்கள் உடன் இருந்தனர். உலக திருக்குறள் மையம் சார்பில் மாபெரும் திருக்குறள் மாநாடு மற்றும் அசிஸ்ட் உலக சாதனை நிகழ்வு அக்டோபர் மாதம் 18 மற்றும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளதாக உலக திருக்குறள் மைய துணைத் தலைவர் சந்திரமௌலி தெரிவித்துள்ளார். உலக திருக்குறள் மையம் சார்பில் மாபெரும் திருக்குறள் மாநாடு மற்றும் அசிஸ்ட் உலக சாதனை நிகழ்வு அக்டோபர் மாதம் 18 மற்றும் 19 தேதிகளில் நடைபெற உள்ளதாக உலக திருக்குறள் மைய துணைத் தலைவர் சந்திரமௌலி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வைன்ஸ்மேன் பள்ளி வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உலக திருக்குறள் மையம் சார்பில் மாபெரும் திருக்குறள் மாநாடு மற்றும் அசிஸ்ட் உலக சாதனை நிகழ்வு அக்டோபர் மாதம் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. புதுச்சேரி வேல்ராம்பட்டு வைன்ஸ்மேன் பள்ளி வளாகத்தில் நடைபெற உள்ள இந்த மாநாட்டில் 133 அடி திரை சீலையில் 1330 திருக்குறளை எழுதும் நிகழ்வு மற்றும் 30 மணி நேரத்தில் திருக்குறள்கள் முற்றோதல் நிகழ்வு, கட்டுரை அரங்கம், கவியரங்கம், சிறுகதை அரங்கம், திருவள்ளுவர் ஓவியம், 13 அடி உயரத்தில் வரைதல் மற்றும் 1330 நபர்கள் ஒரு நிமிடத்தில் 10 திருக்குறள்களை ஒப்புவித்தல் நிகழ்வு ஆகியவை நடைபெற உள்ளது என தெரிவித்தார். இதில் செவாலியே கலைமாமணி பி.ஜி. சந்தோஷம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அவர்களுக்கும் 33 அமைப்புகளுக்கும் திருக்குறள் விருது வழங்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது. மேலும் திருக்குறளை சார்ந்த நடனம், பாடல், நூல் வெளியீட்டு விழா மற்றும் பட்டிமன்றம் போன்ற நிகழ்வுகள் நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டார். இதில் கலந்து கொள்ள விரும்புவர்கள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும், மேலும் கவிதைகள், சிறந்த கட்டுரை, சிறுகதைகள் ஆகியவை வரவேற்கப்படுகின்றன என்றும் தெரிவித்தார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற தலைப்பில் கட்டுரை, தன்னெஞ்சறிவது என்ற தலைப்பில் கவிதை, எண்ணிய எண்ணியாங்கு என்ற தலைப்பில் சிறுகதையும் எழுத வேண்டும் என்று தெரிவித்தார். போட்டியின் போது கவிஞர் கலாவிசு, பள்ளியின் துணை முதல்வர் பாலமுருகன், புதுவை மக்கள் தமிழ்ச்சங்க செயலாளர் ஆசிரியர் செல்வமணி உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். வாரிசுதாரர் பணியினை ஒருமுறை தளர்வு அடிப்படையில் வழங்கப்படும் என்று சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்ததை அறிந்து முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோருக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தியும் நன்றி தெரிவித்தார்.
வாரிசுதாரர் பணியினை ஒருமுறை தளர்வு அடிப்படையில் வழங்கப்படும் என்று சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்ததை அறிந்து முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோருக்கு புதுச்சேரி நகராட்சி வாரிசுதாரர்களும் புதுச்சேரி சுகாதாரத்துறை வாரிசுதாரர்களும் துறை வாரிசுதாரர்களும் ஒன்றாக சேர்ந்து மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தியும் நன்றி தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பு தோழர்கள் டேவிட் சுகாதாரத்துறை, சத்தியன் புதுச்சேரி நகராட்சி, பிரபு மற்றும் வாரிசுதாரர் உறுப்பினர்கள் திரளானோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தேசிய கொடியை ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். மேலும் தேசிய தலைவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். ஆதிதிராவிடர் நலத்துறையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் இயக்குனர் இளங்கோவன் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். ஆதிதிராவிடர் நலத்துறையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் இயக்குனர் இளங்கோவன் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். நாட்டின் 78வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வளாகத்தில் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் துறை இயக்குனர் இளங்கோவன் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். மேலும் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், எண்ணற்ற உயிர்களை தியாகம் செய்த போராடி பெற்ற இந்த விடுதலையை கொண்டாடி மகிழ்வோம் என்றும் நாட்டின் வளர்ச்சிக்காக என்றென்றும் பாடுபடுவோம் என்றும் உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் துறை முதுநிலை கண்காணிப்பாளர்கள் பழனி, வேல்முருகன், கதிரவன், தேவி மற்றும் நல அதிகாரிகள், நல ஆய்வாளர்கள் உள்ளிட்ட ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பொதிகை நகர் குடியிருப்போர் நல சங்கம் சார்பில் கொடி ஏற்றப்பட்டு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. நாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பொதிகை நகர் குடியிருப்போர் நல சங்கம் சார்பில் கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை நாவற்குளம் பகுதியில் குடியிருப்போர் நலம் சங்கம் சார்பில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பொது செயலாளர் கஜபதி தலைமையில் தேசிய கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் துணை செயலாளர் சுரேஷ், செயலாளர் தமிழ்மணி, துணைத் தலைவர் தயாளன், தலைவர் சிவவிஜயன், சிவராமன், பொருளாளர் ஞானசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு முதல் துளிர் சார்பாக 50க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியாக சங்க நிர்வாக குழு உறுப்பினர் சரவணன் நன்றி தெரிவித்தார். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஆணையர் ரமேஷ் தேசிய கொடியேற்றி இனிப்புகளை வழங்கினார். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் 78வது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு ஆணையர் ரமேஷ் தேசிய கொடியேற்றி இனிப்புகளை வழங்கினார். இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் தேசிய கொடியேற்றி இனிப்பு வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் ஆணையர் ரமேஷ் தலைமையில் தேசிய கொடியேற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இனிப்பு மற்றும் நோட்டு புத்தகம் வழங்கினார். விழாவில் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் ரங்கமன்னன், மேலாளர் குப்பன் மற்றும் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.
நமது நாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கோபி பிரதர்ஸ் சார்பில் ஜவஹர் நகரில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது. ஜவஹர் நகரில் உள்ள கோபி பிரதர்ஸ் சார்பில் நமது நாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஜவஹர் நகர் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள், கோபி பிரதர்ஸ் ஊர் பெரியவர்கள், முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். முடிவில் தேசிய கீதம் வாசிக்கப்பட்டது. நாட்டின் 78வது சுதந்திர தின விழா உருளையன்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. நாட்டின் 78வது ஆண்டு சுதந்திர தின விழா இன்று உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதிய பேருந்து நிலையம் அருகே தேசிய கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. இதில் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் பொதுச் செயலாளர் அப்துல் ரஹ்மான், சிவசண்முகம், தர்மராஜ், சரவணன், தமிழ்நாடு ஸ்டேட் இன்சார்ஜ் RGPRS இனாமுல் ஹுசைன், வட்டார காங்கிரஸ் தலைமையில் தலைவர் ஆறுமுகம், வட்டார காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள், மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் ஜான் மரியநாதன், சாகுல் ஹாஃபித், உருளையன்பேட்டை இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சுஹைப், வட்டார காங்கிரஸ் தலைவர், சிறுபான்மை தலைவர் ரஷீத், இளைஞர் காங்கிரஸ் தலைவர், துணைத் தலைவர், வட்டார காங்கிரஸ் பொறுப்பாளர் ஷேக் இப்ராஹிம், ஆப்தர் முருகையன், பிரபாகர், ஜெயலாபுதீன், ரஃபீக், மாணவர் காங்கிரஸ் பொறுப்பாளர் மாநில அக்ரம் ஐயனார் செல்வராஜ், மாநில மகளிர் காங்கிரஸ் ரெஜினா, செயலாளர், மாநில நிர்வாகிகள், பொதுச் செயலாளர் பாலு என்கின்ற பாலச்சந்திரன், பார்த்திபன், செல்வராஜ் மற்றும் ஊர் மக்களும் மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கி இனிப்புகளை வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் பைபாஸ் சாலையில் உள்ள பள்ளிவாசலில் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் பைபாஸ் சாலையில் உள்ள பள்ளிவாசலில் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் புதிய பைபாஸ் சாலையில் உள்ள ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் பள்ளிவாசலில் நடைபெற்ற 78வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கி கொண்டாடினார். மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களையும் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளிவாசலின் முத்தவல்லி முகமது ஃபாரூக், பொருளாளர் ஜாஹீர் ஹுசேன், அஸ்ரத் பிலால் மற்றும் திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன், சிறுபான்மையினர் அணி துணை அமைப்பாளர் நாகூர் மீரான் லியாக, இலக்கிய அணி துணை அமைப்பாளர் ஜபருல்லா, மீனவர் அணி துணை அமைப்பாளர் மதிவாணன், பாமக இளைஞர் அணி செயலாளர் சேகர் மற்றும் ஜமாத்தாரர்கள் சர்தார் சௌகத் அலி, அமீர்கான் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆணையர் ரமேஷ் தேசிய கொடி ஏற்றி இனிப்புகளை வழங்கினார். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆணையர் ரமேஷ் தேசிய கொடி ஏற்றி இனிப்புகளை வழங்கினார். நம் தேசத்தின் 78வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது.
இதில் ஆணையர் ரமேஷ் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் நோட்டு புத்தகத்தை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள், ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் அருள்மிகு செங்கிழநீர் அம்மன் ஆலய ஆடி பெருவிழா 8ஆம் நாள் உற்சவம் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். வீராம்பட்டினம் அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் ஆலய ஆடி பெருவிழா 8ஆம் நாள் உற்சவம் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் ஆடி பெருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்று 8ஆம் நாள் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனை முன்னிட்டு காலை ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பால், தயிர், தேன், இளநீர், பஞ்சாமிரதம், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல வகை திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு செங்கழுநீர் அம்மனுக்கு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக விழா குழுவின் சார்பில் அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாரத மாதா அலங்காரமிட்ட பெண் குழந்தைகளுடன் இனிப்புகள் வழங்கி சுதந்திர தினத்தை சிறப்பித்தார். இதில் உபயதாரர்கள் முத்து, சுப்பிரமணியன், நடராஜன், எழில், ராஜா, விக்கி உறுப்பினர்கள் சார்பில் இணைந்து 8ஆம் நாள் உற்சவ விழாவினை வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மேலும் விழாவில் மக்கள் பாதுகாப்பு குழுவினர், திருப்பணி குழுவினர், கிராம பொதுமக்கள் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் வீராம்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பாக சுதந்திர தின விழா கொண்டாட்டம் சுல்தான்பேட் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பாக சுதந்திர தின விழா கொண்டாட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பாக சுதந்திர தின விழா கொண்டாட்டம் சுல்தான்பேட்டை திப்பு சுல்தான் நூலகம் அருகில் மாவட்ட தலைவர் முகமது இப்ராஹிம் தலைமையில், மாநில அமைப்பு செயலாளர் ஜிகினி முகமது அலி முன்னிலையில், மாநில பொதுச் செயலாளர் முகமது ஷாருக் மரைக்காயர் 78வது தேசிய கொடி ஏற்றி வைத்து இனிப்பு வழங்கி உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் முகமது சஹாபுதீன் மரைக்காயர், மாநில அமைப்பு செயலாளர் ஜிகினி முகமது அலி, செயற்குழு உறுப்பினர் முகமது ஷெரீப், மாநில துணைத் தலைவர் ஷைருல்லா ஹஜ், மாநில செயலாளர் சம்புதீன், தாய் சபையின் செயல் தலைவர் முகமது காரிஃப் பாய், மாநில இளைஞர் அணி பொருளாளர் முகமது ரியாஸ், மாவட்ட தலைவர் முகமது இப்ராஹிம், மாவட்ட செயலாளர் அப்துல் ஹக்கீம், மாவட்ட பொருளாளர் முஜ்பூர் ரகுமான், மாநில துணைத் தலைவர் முகமது இலியாஸ், மாநில துணைத் தலைவர் ஜலாலுதீன், மாவட்ட துணைத் தலைவர் ராமு, புதுச்சேரி நகர தலைவர் முகமது ரஃபீக், மாணவர் அணி அமைப்பாளர் அப்துல் ரகுமான், மாணவர் அணி உறுப்பினர் படிவம் மாணவர் அணி அமைப்பாளர் அப்துல் ரகுமானிடம் மாநில பொது செயலாளர் முன்னிலையில் புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் நிர்வாகி மத்தியில் வழங்கப்பட்டது. மற்றும் ஊர் ஜமாத்காரர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஸ்டார் பிளஸ் கல்வி நிறுவனத்தின் சார்பில் பாண்டி மெரினா கடற்கரையில் தூய்மை பணி நடைபெற்றது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஸ்டார் பிளஸ் கல்வி நிறுவனத்தின் சார்பில் பாண்டி மெரினா கடற்கரையில் தூய்மை பணி நடைபெற்றது. 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மெரினா கடற்கரையில் இன்று காலை ஸ்டார் பிளஸ் கல்வி நிறுவனம் மாணவர் மற்றும் ஆசிரியர்களின் தலைமையில் தூய்மை பணியை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சுமார் 70 மாணவர்களும் 15 ஆசிரியர்களும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர்.
இத்தூய்மை பணி மாணவர்கள் குழுக்களாக பிரித்து கடற்கரை முழுவதும் குப்பைகள், பிளாஸ்டிக் பொருள் மற்றும் பிற கழிவுகளை அகற்றினார். 2 மணி நேரம் நீடித்த இப்பணியில் மொத்தம் 80 கிலோ குப்பைகளை சேகரிக்கப்பட்டன. நிகழ்வின் முடிவில் கல்வி நிறுவனம் சமூகத்திற்கு உதவ வேண்டும் என்பதற்கான விழிப்புணர்வை மாணவர்களுக்கு கொண்டு வருவதில் பெருமிதம் அளிப்பதாக தெரிவித்தது. இதுபோன்ற சமூக பணிகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட வேண்டும் என்றும், சுற்றுப்புற சூழலின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு கொண்டு செல்லும் முயற்சியாக இது அமையும் என்றும் கல்வி நிறுவனம் தெரிவித்தது. பாண்டி மெரினா முழுவதும் தூய்மை பணி நிறைவடைந்த பிறகு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இனிமையான நிமிடங்களை பகிர்ந்து கொண்டனர். புதுச்சேரி வெண்ணிலா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தேசமுத்து மாரியம்மன் ஆலய திருவிழாவையொட்டி இன்று பால்குட ஊர்வலம் நடைபெற்று அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி வெண்ணிலா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தேசமுத்து மாரியம்மன் ஆலய திருவிழாவையொட்டி இன்று பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி வெண்ணிலா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு தேசமுத்து மாரியம்மன் ஆலய திருவிழா கடந்த 2ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவையொட்டி அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று காலை அம்பாளுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் விசேஷ அபிஷேகம், தீபாராதனை நடைபெற்றது. அம்பாளுக்கு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது மற்றும் சந்தன காப்பு அலங்காரமும் நடைபெற்றது. அம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட PS பாளையம், கூனுச்சம்பட்டு, லிங்காரெட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இலவச லேப்டாப் வழங்கும் விழா அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது. மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட PS பாளையம், கூனுச்சம்பட்டு, லிங்காரெட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இலவச லேப்டாப் வழங்கும் விழா அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது. மண்ணாடிப்பட்டு தொகுதி, PS பாளையம், கூனுச்சம்பட்டு, லிங்காரெட்டிப்பாளையம் ஆகிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது. இவ்விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று 200 மாணவ மாணவியர்களுக்கு இலவச லேப்டாப்பினை வழங்கினார். பின்னர் சமூக நலத்துறை மூலம் 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் சைக்கிளையும் வழங்கினார். மேலும் மண்ணாடிப்பட்டு கொம்பியூன் பஞ்சாயத்து மூலம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அனைத்து வீடுகளிலும் மூவர்ண கொடியை ஏற்ற அறிவுறுத்தி மாணவர்களுக்கு கொடி வழங்கினார். இதில் கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், பாஜக பிரமுகர் முத்தழகன், ஆணையர் எழில்ராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் லிங்காரெட்டிப்பாளையம் பள்ளியில் அமைச்சர் நமச்சிவாயம் பேசுகையில், அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை, புத்தகம், லேப்டாப் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு புத்தகப்பை மற்றும் ஷூ வழங்கப்படும் என்றும், பான்கோஸ் மேல்நிலைப் பள்ளி அரசு பள்ளியாக வெகு விரைவில் மாற்றப்படும் என்றும், கூட்டுறவு சர்க்கரை ஆலையை இந்த ஆண்டே இயக்குவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இதற்காக தனி அதிகாரி நியமிக்கப்பட்டு தனியார் பங்களிப்புடன் இயக்க ஆவணம் செய்யப்பட்டு வருகிறது. அரசு பள்ளி மாணவர்களின் நலனுக்காக கல்வித்துறை பட்ஜெட்டின் மொத்த தொகையில் 7% அதாவது ரூபாய் 952 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் தனியார் பள்ளிக்கு நிகராக அரசு பள்ளி மாணவர்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து தர நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்று தெரிவித்தார். இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் உப்பளம் தொகுதி நேதாஜி நகர் பகுதியில் சுதந்திர தின விழா கொடியேற்றி இனிப்புகள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கி சிறப்பாக நடைபெற்றது.
இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் உப்பளம் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் மஞ்சுளா தமிழ்ச்செல்வம் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் செல்வம் என்கின்ற தமிழ்ச்செல்வன் அவர்களின் தலைமையில் உப்பளம் தொகுதி நேதாஜி நகர் பகுதியில் சுதந்திர தின விழா தேசிய கொடியேற்றி இனிப்புகள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான திரு வி. வைத்திலிங்கம் அவர்களும், முன்னாள் முதலமைச்சர் திரு வி. நாராயணசாமி அவர்களும், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மு. வைத்தியநாதன் அவர்களும், முன்னாள் அமைச்சர் மு. கந்தசாமி அவர்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்களும், மாநில பொதுச் செயலாளர் இளையராஜா தனுஷ் அவர்களும், ராகுல் காந்தி பேரவைத் தலைவர் ஆர். இ. சேகர் அவர்களும், மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி மற்றும் மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கிருஷ்ணதேவி அவர்களும், மாவட்ட தலைவர் கோபி, செந்தில்குமார், பரணி, உப்பளம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் லக்ஷ்மணன், குமரன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் சிறப்பான முறையில் கலந்து கொண்டனர். எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி ஏற்பாட்டின் பேரில் தேசிய கொடி ஊர்வலம் முத்தியால்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தலைமையில் நடைபெற்றது. 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் ஏற்பாட்டின் தேசிய கொடி ஊர்வலம் முத்தியால்பேட் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் கலந்து கொண்டார். நிர்வாகிகள், ஊடகப் பிரிவு மாநில தலைவர் ரஞ்சித், பாஜக தொகுதி தலைவர் ஜெயக்குமார், மூத்த நிர்வாகிகள் மூர்த்தி, வேளாங்கண்ணி, இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் ஹரிஹரன், ஊடகப் பிரிவு மாவட்ட தலைவர் எம்.ஆர். சரவணன், யோக ஸ்ரீதரன், ஹர்ஷவர்தன், சிவலிங்கம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவை இந்தியன் எக்ஸ் சர்வீஸ் லீக் நலசங்கம் அலுவலகத்தில் நம் இந்திய நாட்டின் சுதந்திர தின விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுவை இந்தியன் எக்ஸ் சர்வீஸ் லீக் நலசங்க அலுவலகத்தில் நம் இந்திய திருநாட்டின் சுதந்திர தின விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் கோவிந்தசாமி அவர்கள் வரவேற்புரையை தொடர்ந்து நம் நலசங்க பாதுகாவலர் லெப்டினன்ட் ஜெனரல் ஏ.கே. சட்டர்ஜி, பிவிஎஸ்எம், விஎஸ்எம், ஏடிசி அவர்கள் தேசிய கொடியேற்றி சிறப்பித்தார். நலசங்க தலைவர் பெருமாள் சங்க பாதுகாவலர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து சங்க மூத்த உபத்தலைவர் திரு ஜோதிகுமார் அவர்கள் மலர் செண்டு கொடுத்து வரவேற்றார்கள். விழாவிற்கு வந்திருந்த அனைத்து வீர தாய்மார்களுக்கும் சங்க பொதுச் செயலாளர் தேவராஜ் அவர்கள் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். விழாவில் பெருவாரியான முன்னாள் இராணுவ வீரர்களும் அவர்தம் வீர மங்கையர்களும் அப்பகுதி வாழ் பொதுமக்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பு செய்தனர். அனைவருக்கும் தேநீர் விருந்து மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை சங்க செயலாளர் பாலையா, தனுஷ், பொருளாளர் வீரசந்திரன், செயற்குழு உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி, துளசிதாஸ், கிருஷ்ணமூர்த்தி, சுப்ராயன், உதயசங்கர் மற்றும் வீரமங்கை திருமதி லக்ஷ்மிகாந்தம் அவர்கள் செய்திருந்தனர். விழாவின் நிறைவாக சங்க உபத்தலைவர் பரமசிவம் அவர்கள் விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் மிக சிறப்பான மதிய உணவு அளித்து சிறப்பித்தார். இறுதியில் குணசேகர் அவர்கள் நன்றி உரையாற்ற விழா இனிதே நிறைவு பெற்றது. இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.